மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, மகரம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா சனி கிரகத்திற்கான வீடு. அது இவ்வளோ நாள் உங்களுக்கு அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு 7.5 சனியின் கடைசி பாகத்தில் இருந்தீங்க. அது உங்களை விட்டு நகர்றது, சனி நகர்ந்துருச்சு. மார்ச் மாதமே வாக்கிய பஞ்சாங்கம் படி உங்களுக்கு ஒரு ரிலீஃபை கொடுத்துருச்சு. அடுத்ததாக குருவுடைய நகர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு மிக சாதகமாக இருக்க போகிறது. 7ஆம் வீட்டில் வரப்போகிறார் குரு. 7ஆம் வீடுங்கிறது கலத்திரஸ்தானம்னு சொல்லுவோம், பார்ட்னர்ஷிப்கான ஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த ஸ்தானத்திற்கு குரு வரும் பொழுது பார்ட்னர்ஸ்னால் உங்களுக்கு ஆதாயங்கள், பார்ட்னர்ஸ்னால் உங்களுக்கு மணி ஃப்ளோ அதிகமாகிறது, அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கிறது, அவங்களுடைய ஈடுபாட்டினால் ஒரு பிஸ்னஸ் ஃப்ளரிஷ் ஆகி நல்ல லாபங்களை சம்பாதித்து அந்த லாபத்தில் நீங்களும் பங்கு வாங்குவது, இது எல்லாமே நடக்கும். அதே போல் இந்த பக்கம் பர்சனல் லைஃப்பில் வந்தாலும் லைஃப் பார்ட்னரால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். வரன் அமையாதவர்களுக்கு மிக சரியான மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மனமொத்த தம்பதிகளாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை எல்லாம் குரு ஏற்படுத்தி தரவே போகிறார். இது ஒரு பொற்காலம் மாதிரி. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் நிலைக்கு நீங்கள் உயர்வதற்கு இதுவே ஒரு பெரிய காரணமாக இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி குருவுடைய மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குரு தன்னுடைய நின்ற வீட்டில் இருந்து மற்ற இடங்களை பார்ப்பார். அப்படி பார்ப்பதின் மூலமாக அந்த இடங்களை புனிதப்படுத்துவார். அது மாதிரி குரு பார்வையுமே உங்களுக்கு மிக அற்புதமாக அமைகிறது. உங்கள் லைஃப்பில் ஏற்கனவே இருந்த ஸ்பீட் பிரேக்ஸ் மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் அது ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஸோ தங்கு தடையே இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் வாழப்போகிறீர்கள். முகம் முன்னைய விட இப்போ பிரகாசம் அடையும். காரணம் குரு மாத்திரம் கிடையாது, சனியுமே விலகிடுறாரு. இதில் எப்போ மட்டும் குரு அதிசாரமாக முன்னோக்கி போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 2026, டிசம்பர் 2026 இந்த 2 மாதங்கள் மாத்திரம் குரு தன்னுடைய வீட்டிலிருந்து முன்னாடி உள்ள சிம்மத்துக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வருவார். ஸோ இந்த காலகட்டமானது உங்களுக்கு 8ஆம் வீடாக மாறி உங்களுக்கு அந்த நகர்வுங்கிறது லைட்டாக தான் பலன்களை கம்மி பண்ணும், ஃபுல்லாக கம்மி பண்ணாது. கொஞ்சம் பலன்கள் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். ஆனால் அதுக்காக வருத்தப்பட வேண்டாம். மறுபடியும் அவர் இந்த 2 மாதங்கள் முடித்து உங்களுடைய அந்த 7ஆம் வீட்டுக்கே வந்துடுவார். அப்போ மிகுந்த நன்மைகள் அப்படிங்கிறது இந்த ஆண்டில் அடுத்து தொடர்ந்து கிடைத்து கொண்டே தான் இருக்க போகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சனி கிரகத்திற்குரிய மிக பவர்ஃபுல்லான ஸ்தலங்களான திருப்பதி கஷேத்திரத்துக்கு போயிட்டு வரலாம், திருநள்ளாருக்கும் போயிட்டு வரலாம், அல்லது இந்த சித்திரகுப்தன் கோயில் அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரத்தில் இருக்கு, அந்த கோயிலுக்கும் நீங்கள் சென்று வரலாம். மிகுந்த ஏற்றமான நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது உங்களுக்கான குரு பெயர்ச்சிக்கான பொது பலன்கள். இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகிறத பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனாலும் நிறைய மக்களுக்கு மற்ற கிரகங்களுடைய ஆதிக்கத்தினால் சில பல தொந்தரவுகள் இருக்கவே செய்யும். எனக்கு லைஃப் லாங்குக்கும் நல்லா இருக்கணும் சார், லைஃப் லாங்குக்கும் பெரிய கெடுதல்கள் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ இறைவன் அதற்கும் ஒரு வழிவகையை உங்களுக்கு செய்து வைத்திருக்கவே செய்கிறார். அது என்ன அப்படின்னா எண்கணிதம். எண்கள் அப்படிங்கிறது நீங்கள் பிறக்கும் பொழுதே உங்களுடைய தலையெழுத்து உங்களுடைய பிறந்த தேதியின் மூலமாகவும், பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் மூலமாகவும், பிறந்த நேரத்தின் மூலமாகவும் கணிக்கப்பட்டு விடுகின்றன. இப்படிதான் உங்கள் லைஃப் இருக்க போகுது அப்படிங்கிறது ப்ரீ டிட்டர்மைண்ட். அதில் எப்படி சார் எனக்கு விதி மாற்றம் நிகழ்ந்துரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுடைய விதி அப்படிங்கிறது ஒரு 4 சுவர் அடங்கிய ஒரு பவுண்டரியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான், நடுவில் மட்டும்தான் அந்த பவுண்டரிக்குள்ளார நிற்கணுங்கிறது இல்லை. இப்போ நீங்கள் நடுவில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் தலைக்கு மேலே ஒரு பெரிய பாறாங்கல் உழுவ போகுதுன்னா, நீங்கள் எந்த கார்னரில் போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்குமோ அந்த கார்னருக்கு போனீங்கன்னா நீங்கள் அந்த ஆபத்துலேருந்து தப்பிச்சிடுறீங்க இல்லையா? அப்போ விதிக்கு உட்பட்டு தான் இதுவுமே உங்களுக்கு கிடைக்குது. இந்த எண்கணித பொது பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே இலவசமாக நான் தரப்போகிறேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதியும் பெயர் ஆங்கிலத்தில் மாத்திரம். மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், பிறந்த தேதி அப்புறம் உங்களுடைய பெயர் ஆங்கிலத்தில் கீழே தெரிகிற இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பணும். கமெண்ட்டில் எழுதாதீங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கான பதில் நான் 3 நாட்களுக்குள்ளார அனுப்புகிறேன். அதில்
பொது பலன்கள் மாத்திரமே தரப்படும். இது கிரகங்கள் ரீதியான பொது பலன்கள் கிடையாது. உங்களுடைய பிறந்த தேதி வைத்து, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணை வைத்து, உங்களுடைய பெயரை வைத்து தற்போது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அது கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க பார்த்து டிசைட் பண்ணுங்க. அது கரெக்டா இருக்கிற பட்சத்தில் மேற்கொண்டு என்னுடைய ப்ரொசீஜர்ஸ் என்னங்கிறத அதில் நான் சொல்லியிருப்பேன். என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அப்படி சரி இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை மறுபடியும் இன்னொரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அது சர்டிஃபிகேட் டேட் ஆஃப் பர்த்தாக இல்லாமல் இருக்கணும், ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் தானா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுடைய கரெக்டான அஃபீஷியல் நேமை தான் அனுப்பிச்சிருக்கீங்களா இல்லை ஜாதக பேர் அனுப்பிச்சிட்டிங்களாங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட் டேட் ஆஃப் பர்த் ஃபேக்காக இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் தான் எடுத்துக்கணும். உங்களுடைய நேம் எது அஃபீஷியலாக யூஸ் பண்ணுறீங்களோ அதை தான் நீங்கள் அனுப்பணும். இது ரெண்டுத்தையும் அனுப்பிச்சிட்டு வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான பொது பலன்கள், இலவச பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார அனுப்புகிறேன். நான் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணும்போது உங்கள் லைஃப் 100% இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை விட கண்டிப்பாக மேம்படும். அது மட்டும் இல்லாமல் பெரிய சிரமங்களிலிருந்து விடுபடுவதற்கான வழியை நீங்கள் வணங்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வமும் உங்களுடைய குலதெய்வமும் கொடுத்த காரணத்தினாலேயே இந்த பதிவை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதில் வியாபாரம் யாரெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் வியாபார பெயரையுமே அனுப்பலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் பெயர் வைத்திருந்தால் உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியும் பெயரையுமே நீங்கள் அனுப்பிவிடலாம். அவர்களுக்குமான இலவச பொது பலன்கள் நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். அதில் பேரில் எதுவும் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா அது என்ன ப்ரொசீஜருங்கிறத அனுப்புகிற. விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.